கிளந்துந்தி வெந்துயர் வந்தடும்போது அஞ்சி நெஞ்சமென்பாய் தளர்ந்தெங்கிருத்தல் தவிர்த்து கண்டாய் தளராது வந்து. இதான் கஷ்டம். நான் இதை அனுபவத்தில் நிறைய முறை பார்த்துருக்கேன். பலன் வரும். நான் நல்லா தெளிவாக சொல்லிடுறேன். நமக்கு வாகனம் இருந்து கோயிலுக்கு போவோம். வாகனம் இல்லைங்கிறதுக்காக போகாமல் இருந்துட வேண்டாம். நடந்தாவது போகணும். இதுதான் நான் அடியேன்னு சொல்ல விரும்புவது. கஷ்டத்தை கண்டு மயங்கிடாதீங்க. அது வரும். அதுக்கு போய் தலை குனிஞ்சு அதுக்கு மரியாதை செலுத்திடாதீங்க. சிவன் முன்னால் குனிய வேண்டிய உங்கள் தலை தீ வினை முன்னால் குனியக்கூடாது. அதுக்காக சொல்லுங்கள். அதனால் இப்போ கஷ்டம் வந்ததுன்னா இரட்டிப்பாக்கு வழிபாட்டை கிளந்துந்தி வெந்தீர் வந்தடும்போது அஞ்சி நெஞ்சமென்பாய் தளர்ந்தெங்கிருத்தல் தவிர்த்து கண்டாய் தளராது வந்தி வளர்ந்துந்து கங்கையும் வானத்து இடைவளர் கோட்டு வெள்ளை இளந்திங்களும் இருக்கும் சென்னி ஈசனுக்கு. இது ரெண்டு அடையாளம் சொன்னாங்க. கங்கையை சூடியிருக்கான், சந்திரனாகிய பிறையை சூடியிருக்கான். ஏன் சொன்னாங்க? கங்கை 1000 முகமாக ஆர்ப்பெடுத்து பாய்ந்து வந்தது. அதை சாமி அடக்கினார். நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? 1000 முகமாக ஆர்ப்பெடுத்து வர்ற நம்ம வினையெல்லாம் சாமிகிட்ட அடங்கும். சந்திரனை காலில் விழுந்தவனை தலையில் தூக்கி சூடி வச்சுக்கிட்டார். நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நாமும் சாமி காலில் விழுவோம், நம்மளையும் தலையில் சூடிப்பார். தலையில் சூடிப்பார்னா என்ன பொருள்? நமக்கு மேம்பாடு தருவார், உயரிய மேல்நிலையை தருவார். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். கஷ்டம் வரும்போது ரெட்டிப்பாக வழிபாட்டை ஆக்கிக்கொள்ள வேண்டும்.